ஒரு போலீஸா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூனிஃபார்ம் போடுறீங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் இருக்குது. அந்த கதையும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் நான் போலீஸ் ட்ரெஸ் போட்டது நாடகத்துல பட்டிக்காட்டான் அப்படின்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்துல வாணிமகால் வாணிமகால் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம இதுகிட்ட டீனர்ல இருக்கு வாணிமகால். சென்னைக்கு புதுசுனா இன்னும் அவ்வளவு பழகல. டீனருக்கு வாணிமகால்ல அந்த நாடகம் அரங்கேற்றம் பண்றாங்க. அந்த நாடகத்துல நான் ஒரு கேட் பண்ணேன் போலீஸ். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காப்புல செல்வம் சொல்லிட்டு இருக்காண்டு, அவர் திருடன். அந்த பட்டிக்காட்டான்ற ஒரு ஹீரோ தான் அந்த என் நண்பர் ஒருத்தர். அப்போ அவர் இல்லை ஊர்ல இருக்காப்புல வெங்கடேசன் சொல்லிட்டு அவர் ஹீரோ. ஸோ நான் போய் நடிக்கும் ஒரு 50 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. அவ்வளோ போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டு நிப்பாட்டிட்டாங்க. நம்ம தெரியல, நம்ம சின்ன ஆர்டிஸ்ட்டுக்குன்னு காஸ்டியூம் கொண்டாந்து கொடுப்பாங்க. அது உடம்புல நிற்காது. இவ்வளோ பெரிய காஸ்டியூம் கொண்டாந்து நம்ம உள்ள வச்சு மறைச்சு வச்சிருவாங்க. பேண்ட்டை போட்டு கட்டி வச்சிருவாங்க, நெல்லுமுட்டை கட்டுற மாதிரி. அந்த மாதிரி தான் இருக்கு. அந்த நாடகத்துல வந்து நான் சல்யூட் அடிக்கணும். இந்த பேண்ட் கீழே வந்துகிட்டே இருக்குது, கையில பிடிச்சிக்கிட்டு சல்யூட் அடிக்குது ரிகர்சல்ல. அவர் டேரக்டர்ல கையை விட்டுட்டு போலீஸ் மாதிரி இப்படி அடி. நான் இப்படி விட்டு அந்த பேண்ட் கீழே வந்துருது. கையை எடுத்தா பேண்ட் கீழே வந்து முட்டிக்கு வந்துருது. கையை கட்டிக்கு இப்படி அமைக்கிக்கிட்டே சல்யூட் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் ஸ்டேஜ்ல வந்து எனக்கு அதே பிரச்சனை. அந்த பெல்ட் கிட்ட எல்லாம் கொடுத்துட்டாங்க. அவங்களால கேர் பண்ண மாட்டாங்க, சின்ன ஆர்டிஸ்ட் தானே. அப்படின்னாங்க போட்டு 4 சுத்தி இருக்கேன் இடுப்புல ஒரு இருக்கு. அது அங்க போட்ட போலீஸ் ட்ரெஸ் திருப்பி எல்லாம் காமெடி இதுக்கெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கேன். பட் கதை நாயகனா திருப்பி அதே விடுதலையில வெற்றிமாறன் ஆக்ஷன் சொல்றப்போ அது இவ்வளவு பெரிய ஒரு ரிசப்ஷன் இருக்கிறப்போ பயங்கர ஹைப்னா செகண்ட் பார்ட்டுக்கு. நம்ம ஊர்ல வந்து ஜென்ரலா இந்த செகண்ட் பார்ட்டுங்கிற நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து அது இன்னமும் ஒரு புதுசான ஒரு விஷயம் தான். நான் வந்து சும்மா இந்த புக் மை ஷோலாம் போய் எனக்கு சினிமாவை வந்து நான் இப்போ ஸ்டடி பண்ற ஒரு ஸ்டேஜ்ல நான் இருக்கிறப்ப நான் எந்த படத்துக்கு மக்கள் எதிர்பார்க்கறாங்கன்னு பாக்குறப்போ அத்தனை 1000 பேர் வந்து ஐம் இன்ட்ரெஸ்டட், லைக் நான் பார்க்கணுங்கிறதுக்கு வந்து காத்துட்டு இருக்காங்கல்ல. விடுதலை லைக் ஆன் ரெக்கார்ட், லைக் நான் ப்ராப்பர் புக் மை ஷோ எடுத்து பார்த்தா அது இருக்குது. ஆனா வர்றதுக்கு இன்னும் நாள் இருக்குது. இப்பவுமே வந்து நான் இன்ட்ரெஸ்டட்னு சொல்லிட்டு இருக்காங்க. சோ விடுதலை 2 இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் பார்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க நிறைய இடத்துல பேசுவீங்க, நீங்க சொல்றீங்க. பட் செகண்ட் பார்ட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது? அண்ட் இப்போ உங்க மனநிலை எப்படி இருக்குது அதை நினைச்சு? இல்ல இப்ப இன்னும் அன்னைக்கு படத்தோட அவுட்புட் எப்படின்னு நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டிருக்கோம், படம் நல்லா வந்திருக்கு, நல்லா டேரக்டர் எடுத்திருப்பான்னு தெரியும். இருந்தாலும் சபைக்கு வந்திருக்க அப்புறம் தான் தெரியும் எதுவா இருந்தாலும். அந்த மனநிலையில் தான் இருந்தோம். ஆனா இன்னைக்கு ஒரு சாம்பிள் பார்த்துட்டேன். அந்த படம் வந்து அவ்வளவு வரவேற்பு பெற்றுச்சு, அவ்வளவு மக்கள் மத்திய பேர் வாங்கிருச்சு. பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்றப்ப இப்ப ஆடியன்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அந்த மனதில் தான் நானும். எனக்கு அது எப்படா அந்த இன்னைக்கு தேதி 8, 9, 10 எப்போ 20 வரும் நானும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா இந்த படம் 1 எப்படி பிடிச்சிச்சோ அதே மாதிரி 2 எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நம்புறேன். அதையும் தாண்டி இந்த 1 விட இந்த 2க்குள்ள இருக்க ஏரியா இருக்குல்ல, படம் பெரிய ஸ்கேன் இதுக்குள்ளதான் இருக்கு நிறைய. வாத்தியார்னு ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் யாரு வாத்தியார்? ஃபர்ஸ்ட் பாட்டில் அவரை காட்டிட்டு அவர் என்ட்ரி படம் முடிஞ்சுச்சு. தலைவனோட என்ட்ரி இனிமேதான் இருக்கு இந்த படத்துக்குள்ள. சேதோட ஃபுல் இது இருக்குது. அவர் யார், அவருடைய வாழ்க்கை ஃபுல்லா இருக்குது. ஆக்ஷன் சீக்வன்ஸ் பயங்கரமா இருக்குது இந்த பாட்டுக்குள்ள. படமாவே இன்னும் அதை விட இன்னும் ரொம்ப ஸ்கேலா பெருசா இருக்கு படத்துக்குள்ள. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாத்துக்குமே ஒரு பிடிக்கும் நான் நம்புறேன். நானும் அதே மாதிரிதான் இருக்கேன், எதிர்பார்த்துட்டு இருக்கேன். நீங்க இன்னும் பார்க்கலையா? இன்னும் பார்க்கல, நான் பார்க்கல. என்ன அதுக்கு இப்ப சேது ஏரியா நிறைய இருக்குல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தேன், 2-3 சீன்ஸ் பார்த்தேன். சூப்பரா இருந்துச்சு. ஃபுல் படமா நானும் பார்க்கல. ஓகே. ஆமா, நேற்று கூட டப்பிங் போயிட்டு தான் வந்து நான் என்னோட ஏரியா கொஞ்சம் பேலன்ஸ் இருந்துச்சு. டப்பிங் போயிட்டு முடிஞ்சானா? டப்பிங்லாம் முடிஞ்சு இப்போ முடிஞ்சா? டப்பிங் இருக்கு, இருந்தாலும் படம் ரிலீஸ்க்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். ஓகே. பட் எனக்கு இருக்குது, சேதுக்கு இந்த டப்பிங் இருக்குது, நிறையா இருக்குது. மாமாக்கு இந்த படத்துல இருக்கிற அத்தனை பேருக்குமே கண்டிப்பா அடுத்தடுத்து ஒரு தளத்துக்கு செல்லக்கூடிய முக்கிய பங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா எனக்கும் இன்னும் அடுத்து இன்னொரு இதுக்கு கொண்டு போறதுக்கு, மேலும் என்னை ஒரு இடத்துக்கு இந்த படம் என்னை புஷ் பண்ணு நினைக்கிறேன். ஆனா அதுல சந்தேகமே கிடையாது, நாங்க வந்து கன்ஃபார்மா இருக்கோம் அந்த விஷயத்துல. மேபி வெற்றிமாறன் அண்ணாவும் சேதுனாவும் இங்க வர வாய்ப்பு இருக்குது படத்துக்கு முன்னாடி இதே ஷோக்கு. ஸோ ஒரு சின்ன ஃபன்னான விஷயம், நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த விடுதலை படத்தை தயாரிப்பாளர் அந்த படத்துல ஒரு பண்ண உதவி இயக்குனர்கள் அத்தனை பேருக்கும் நான் உண்மைக்கு இது நல்லது. அந்த படம் இவ்வளவு பெரிய ஒரு படமா வருது, 4 கோடின்னு போட்டு ஆரம்பிச்ச தயாரிப்பாளர் இன்னைக்கு அது எங்கேயோ போய் நிக்குது. அதை ஹாப்பி நம்ம இயக்குனர் கேட்க கொடுத்துட்டே இருக்காரு. அது காரணம் அந்த படம் அப்படி ஒரு படமா வந்துகிட்டே இருக்குது. இப்படி ஒரு தயாரிப்பாளருக்கு இன்னைக்கு அந்த நேரத்துல நான் பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.
இப்படி ஒரு படத்துக்கு பின்னாடி அவ்வளவு கடின உழைப்பை போட்டுக்கிட்டே இருக்கிற இப்போ வரைக்கும் இருக்கிற அந்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேருக்கும் சரி, அன்பு தம்பி உதவி இயக்குனர்கள் அவ்வளவு பேருக்கும் நான் அந்த நேரத்துல ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். இப்படி ஒரு படத்துக்கு நீங்க மிகப்பெரிய பில்லரா இருக்கீங்க. எல்லாத்துக்கும் நான் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன்.